மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவமதிக்கப்பட்டதை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் இருக்கையில் அமராமல் நின்றபடியே அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கிண்டல் செய்து மிமிக்ரி செய்த விவகாரத்தில் மாநிலங்களவையில் மீண்டும் தனது அதிர்ச்சியை அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் பதிவு செய்தார். தனது பதவி மற்றும் கண்ணியத்திற்கான அவமரியாதை இது என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக இருக்கையிலிருந்து எழுந்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் சிறிது நேரம் நின்றபடியே அவை நடவடிக்கையில் பங்கேற்றனர். இதற்கு நன்றி தெரிவித்த அவைத் தலைவர் உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையில் அமருமாறு வேண்டுகோள் வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மீண்டும் இருக்கையில் அமர்ந்து அவை நடவடிக்கையில் பங்கேற்றனர். மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கிண்டல் செய்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மிமிக்ரி செய்த வீடியோ வெளியான நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஜெகதீப் தன்கரை சந்தித்து வருத்தத்தை தெரிவித்தார். நாடாளுமன்ற வாயில் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி ஜெகதீப் தன்கரை கிண்டல் செய்யும் விதமாக மிமிக்ரி செய்து நடித்து காட்டினார். இது வெட்கக்கேடானது என ஜெகதீப் தன்கர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ஜெகதீப் தன்கரை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சந்தித்து தனது கவலையை பகிர்ந்து கொண்டார். இது தரம் தாழ்ந்த செயல் என்றும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட யாரும் இதனை பாராட்ட மாட்டார்கள் என்றும் ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக மக்களவையில் மேலும் 2 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மக்களவையில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியதாக சி தாமஸ், எம் ஆரிஃப் ஆகிய இருவரையும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்து அவைத்தலைவர் உத்தரவிட்டார். அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக இரு அவைகளிலும் ஏற்கனவே 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆர் ஆசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற பதாகைகளை கையில் ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாநிலங்களவை எம்பிக்கள் நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்பிக்களின் சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து இந்தியா கூட்டணியின் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவரது இல்லத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை 22ஆம் தேதிக்குள் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இல்லை என்றால் 22ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி கண்டன பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கும்பல் தாக்குதல்களை தடுக்க ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை என்று மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் 3 புதிய குற்றவியல் மசோதா மீதான விவாதத்திற்கு அமித்ஷா பதிலளித்து பேசினார். அப்போது கும்பல் தாக்குதல் என்பது அருவருக்கத்தக்க குற்றம் என்ற அவர் இவற்றுக்கு மரண தண்டனை விதிக்கும் விதிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தற்போது உள்ள குற்றச்சட்டங்கள் அந்நிய ஆட்சியாளர்களால் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த கொண்டு வரப்பட்டதாகவும், ஆனால் நமது அரசியல் சாசனத்தின் மதிப்பீடுகள், தனிநபர் சுதந்திரம், மனித உரிமை ஆகியவற்றை மனதில் கொண்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேச துரோகம் என்பதற்கான வரையறையில் அரசுக்கு எதிரானது என்று இருந்தது நாட்டிற்கு எதிரானது என மாறியுள்ளதாக தெரிவித்தார். அரசை யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் என்ற அமித்ஷா, அரசை விமர்சனம் செய்வதற்காக யாரும் சிறைக்கு செல்ல மாட்டார்கள் என்றும், ஆனால் நாட்டிற்கு எதிராக யாரும் பேச முடியாது என்றும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.